இது வந்து எல்லா இதுவும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி கூப்பனாக கொடுக்கக்கூடாது. தனியாக போட்டு இது மாதிரி கூப்பனாக கொடுக்கணும். கூப்பன்னு போட்டு கொடுக்கக்கூடாது. கூப்பன் ஸ்கீமில் போட்டு உங்கள் தேர்தல் அறிக்கையாக மொத்தமாக கூட 10-20 அறிக்கையை சேர்த்து கொடுக்கலாம். இது மாதிரி கூப்பனாக கொடுத்தீங்கன்னா இது காசு கொடுக்கறதுக்கு பதில் தானே இது. இல்லை இது நம்ம காசுன்னு இல்லை, ஆட்சிக்கு வந்ததுன்னா இது 8000 ரூபா கூப்பன் மக்களுக்காக நிறைவேற்றலாம் அப்படின்னு போட்டு கொடுக்குறாரு. இது வந்து இது கிடையாது. இல்லை இது வந்து பாமர மக்கள் பார்த்து இதுக்கு உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டுச்சுன்னா ஓட்டு போடுவாங்க. ஆமா நீங்க தான் நாங்கள் அதை மாதிரி கொடுக்கலையா? கூப்பன் நல்லா போட்டுருக்குது. இது எல்லா இடத்துலையும் அந்த இது இருக்குல்ல, இது எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு வந்து கொடுக்க மட்டும் தான் வச்சுருக்கணும். வேறு எதுவும் கிடையாது. காட்டில் எவ்வளோ நிமிஷம் ஆகும் இல்லை போடுறது. நிறைய கூப்பன் தனியாக கொடுக்கணும். அறிக்கையாக ஒரு 10 அறிக்கைகள் அது மாதிரி சேர்த்து கொடுக்கணும். கூப்பனாக போட்டு எல்லாம் ஓட்டுக்கு தான் சார் வந்திருக்காங்க. நோட்டீஸ் கொடுத்து கேட்கறது அது வேற. கூப்பனாக கொடுத்து கேட்கறது தனித்தனியாக கொடுக்கக்கூடாது. கூப்பன் அடிச்சுனா அது மாதிரிலாம் பண்ணுவோம். நோட்டீஸ் வேறு எதுவும் கூப்பன் இல்லையா? கூப்பன் இல்லைங்க, அதுதான் இருக்குது. வீடு எங்கே இருக்குது? வீடெல்லாம் இங்கே தான், லோக்கல் தான். சாமி சாமி இப்போ இருந்து பண்ணிருக்கீங்களா? இப்போதான் சார் தூரம் ஆரம்பிச்சோம். 2 வார்டு கொடுத்துட்டாங்கண்ணே. மேலப்பெரம்பூர் வந்து 1வது வார்டுலையும் கொடுத்துட்டாங்க. சரி எங்கே போனியா சார்? அந்த வீட்டில் கொடுத்தது உங்கள் ரெக்கார்டு கொடுத்துட்டேன் சார். அது ரெக்கார்டு எடுத்து சார் அது 8வது வார்டு அது. பக்கம் நீங்கள் கொடுத்துருங்க. இல்லை தேர்தலில் நாங்கள் நிப்பாட்டுற மாதிரி ஆகும் சார். சாலை மறியல் பண்ணுற மாதிரி ஆகும். பேசிட்டு இருக்கோம். இனிப்பு வேற கூப்பன் வேற. கூப்பன்லாம் போட்டிருக்கேன். சரிப்பா இருப்பா. தேர்தல் ஆணையம் வந்துட்டாங்களே, அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன் அவசரப்படுறீங்க? ரெண்டுமே இப்போ வந்து ஆளை போற கட்சி தான், ஆள்ற கட்சி கிடையாதுல்ல. பேசாம இருக்கிறது தான் அவங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. மாதிரி விநியோகம் செய்த விவகாரத்தில் அதிமுக அளித்த புகாரின் பேரில் திமுக மீது இந்திய தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு செய்துள்ளது. தேர்தல் விதிமுறையை மீறி திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கும் 8000 ரூபாய் கூப்பனின் மாதிரியை சில மாவட்டங்களில் திமுகவினர் அச்சடித்து வீடு வீடாக விநியோகம் செய்துள்ளனர். இதுகுறித்து அதிமுக அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்துள்ள இந்திய தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக திமுகவிடம் விளக்கம் கேட்டுள்ளது.